ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி விலாக் தான். நாங்கள் சர்ச்சுக்கு தான் போனோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லஸ்ஸி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதே வந்து காய்கறிலாம் வாங்கி வந்துட்டோம். இந்த வீக் தேவையான காய்கறி தான் இது. வேலைக்கு போகிறதால நம்மளுக்கு டெய்லியும் போயிட்டு வாங்க முடியாதுல்ல, அதனால் ஒரு ஒன் வீக் தேவையான காய் மட்டும் வாங்கியாச்சு. அதுவும் வந்து காய்கறி அதிகமாக வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். சரி, காய்கறி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் அவங்க சாப்பிட்றதும் சேர்ந்து கலந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அதெல்லாம் ஸ்டோரேஜ் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் தனித்தனியாக அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் தான் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நான்வெஜ் வந்து அதிகமாக சண்டே டைமில் செய்ய மாட்டேன், வீக்லி டேஸில் செஞ்சுருவேன். ஏன்னா வந்து சண்டேயில் இருக்கிறதே ஒரு நாள் வீட்டிலன்றதால ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்டில் நான் செய்ய மாட்டேன். சண்டேனாலே வந்து ரெஸ்ட்டு தான் எனக்கு. தூங்கணும், நல்லா தூங்கி எழுந்துக்கணும். ஏன்னா வீக் டேஸில் வந்து பசங்களுக்கு லன்ச்சு கட்டணும், நம்மளும் கிளம்பணும்னு சொல்லிவிட்டு காலையிலேயே வர நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கிறோம்ல, அதனால் அந்த சண்டே ஒரு நாள் மட்டும் லேட்டாக தான் எழுந்துப்பேன். எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டோம், டேரெக்டாக டீ குடிச்சிட்டு லன்ச்சுக்கு வந்து சிம்பிளாக தயிர் சாப்பாடு அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுவேன். சரி, மற்ற நாளில் செஞ்சுக்கலாம், அப்போ நமக்கு டைம் இருக்கும். சரி, ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கின்னு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். சரி, அதனால தான் அப்படி. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நைட் டின்னர் வந்து நேற்று வச்ச தக்காளி சட்னி தான் இருக்குது. சரி, தக்காளி சட்னி வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அது போதும்னு சொல்லிவிட்டு தக்காளி சட்னி தான் இன்றைக்கி. அப்புறம் வந்து இந்த வீக்கான தேவையான மசாலா பொருளை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். இன்னும் வந்து மளிகை சாமான் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். வாங்கின பிறகு என்னென்ன லிஸ்ட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது ரொம்பலாம் வாங்க மாட்டேன், போன மாதத்தோடைய லிஸ்ட்டு எடுத்து பார்த்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தவிர்த்து இந்த மாதத்துக்கு கம்மியாக தான் வாங்குவேன், அதிகமாகலாம் வாங்க மாட்டேன். இப்போ எண்ணெய் பாக்கெட்டு ஒரு 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு போன மாதம் வாங்கியிருந்தேன், அதில் ஒரு பாக்கெட் இருக்குன்னா இந்த மாதம் வந்து 2 பாக்கெட்டு தான் வாங்குவேன். அந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன். எல்லாமே வந்து மசாலா ஐட்டம்லாம் வந்து ரொம்ப வாங்கி வச்சு எதுக்கு வேஸ்ட் பண்ணி கீழே போடுறது, ஒரு பாக்கெட்டு தான் வாங்குறது. ஏன்னா 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் அது மாதிரி வாங்கிப்பேன். இப்போ சோப்புலாம் வந்து நம்ம 2 மாதம் வச்சாலும் அதெல்லாம் கெட்டு போகாது, அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுப்பேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற டைமே இருக்க மாட்டேங்குது. சரி, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். என் ஃப்ரிட்ஜை பாருங்கள், இதுதான் இப்படி தான் வச்சுருக்கேன். சரி, அப்படியே முட்டையும் வாங்கின்னு வந்தேன். சரி, முட்டையும் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு காலையில் கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆயிலும் வந்து இல்லை, சரி வாங்கின்னு வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். மசாலா பொருளை வந்து வாஷ் பண்ணி அதையும் வச்சு க்ளீன் பண்ணி வைக்கணும். சரி, அதுவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வந்து சண்டே டைம்லேயே நம்ம ஃபுல் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறதால நம்ம அந்த டைமில் போயிட்டு காலையில் இதை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாமே வந்து சண்டேலேயே செஞ்சுருவேன். அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு வந்தோன்னே வீட்டில் ஈவினிங்கில் இருப்போம்ல, அப்போ ஈவினிங்கில் செஞ்சேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செஞ்ச உடனே அப்பப்போ கேஸ் ஸ்டவ்லாம் துடைச்சா அதுவும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே விட்டால் தான் அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாகி கருப்பாகி ரொம்ப அசிங்கமாகிடும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும் கிச்சனு. இந்த கிச்சன் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், அதனால் எனக்கு அது அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு தானே ஆகணும். அதனால் ஏதோ ஒன்று இன்னும் செஞ்சுருவேன், செஞ்சுட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த கிச்சனில். மோஸ்ட்லி வேலைக்கு போனாலும் ரெஸ்ட்டு அதிகமாக ரெஸ்ட்டே இருக்காது. காலையில் வேலைக்கு போனாலும் அங்கேயும் வேலை, வீட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் ரெஸ்ட் இல்லாமல் வேலை, எப்பவுமே வேலை வேலைன்னு தான் அதிகமாக ஓடிட்டே இருக்கும். டின்னருக்கு பாருங்கள், தோசை மாவு தான். தோசை மாவு
சரி நேற்று வச்சு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி பசங்களும் முட்டை தோசை கேட்டாங்க, அதையும் சுட்டு கொடுத்துட்டேன். முட்டை தோசை சுடும்போது மேலே வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சைடில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேஸையும் தொடச்சி விட்டுட்டேன் பாருங்கள். சரி மசாலா ஐட்டம்லாம் வந்து ரொம்ப அந்த பாக்ஸ் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி கழுவிட்டு ஒரே வழியாக மாற்ற போகிறோமே, சரி கழுவிட்டு நம்ம வாஷ் பண்ணி கொட்டி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வேறு இதெல்லாம் கொட்டிட்டேன். எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணேன். ஏன்னா பழைய மசாலா இருந்ததால் அது காலி பண்ண பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொட்டிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறதையே கொஞ்சமாக கொட்டி வச்சுட்டு இல்லாததை மட்டும் கொஞ்சமாக அதிகமாக போட்டு வச்சுட்டேன். அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாகிடும் நம்மளுக்கு. வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா நல்லாயிருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். தக்காளி வெங்காயம் எதுவாக இருந்தாலும் நைட்டே ரெடி பண்ணி வச்சுனா காலைல எழுந்தோடனே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எதுவுமே வந்து நம்ம அந்த டைமில் போய்ட்டு இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். அரிசி முதற்கொண்டு எல்லாமே பாத்திரத்தில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். சாம்பார் வைக்க போகிறேன்னா அதுக்கு தேவையான பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வெளியே வச்சா தான் நம்மளுக்கு அது சரியில்லாமல் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஈஸியாக இருக்கும். இந்த சோம்பு சீரகம் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு வேணால் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி பூர்ணம் பூத்த மாதிரி ஆகிடுது. அது என்ன தான் நம்ம வச்சாலும் அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி நாளைக்கு தேவையான வந்து மூக்கடலை தான் ஊற வைக்க போகிறேன். மூக்கடலை ஊற வச்சுட்டு சரி அதை நாளைக்கு நம்ம வேலைக்கு கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு மூக்கடலை தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு பசங்களுக்கு தோசைலாம் சுட்டு கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க. லைக் போட்டால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.